Smoking causes cancer. Smoking kills. புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். Consumption of alcohol is injurious to health. மது அருந்துதல் உடல்நலத்திற்கு கேடு. Subscriber real life incident inspired by subscribers. இந்த சந்தாதாரர்களின் உண்மை சம்பவம் உங்களால் உருவாக்கப்பட்டவை. பொதுவாக மனுஷங்களோட வாழ்க்கைனாலே ஸ்கூல் படிக்கும்போது ஒரு லைஃபு, காலேஜ் படிக்கும்போது ஒரு லைஃபு, காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கு போகும்போது ஒரு லைஃபு, கடைசியாக வேலையை முடிச்சுட்டு கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் ஒரு லைஃப் அப்படின்னு இந்த மாதிரி தான் ஒரு ஸ்டேஜாக போயிட்டே இருக்கும். அதே மாதிரி தான் நானும் ஸ்கூல் காலேஜ் வேலையெல்லாம் முடிச்சுட்டு கடைசியாக எனக்கும் அந்த கல்யாண வயசு வந்தது. வீட்டில் கல்யாணமும் பண்ணி வச்சாங்க. கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் அந்த கல்யாண வாழ்க்கைக்கும் நானும் தயாராகிட்டேன். அது நான் பண்ணது லவ் மேரேஜ் தான். பட் ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ண அந்த ஒரு வாழ்க்கையை கல்யாணத்துக்கு அப்புறம் அமானுஷமாகவும் அண்ட் கல்யாணம் பண்ண ஒரு மாதத்துக்குள்ளே என் வாழ்க்கையே முடியும் அப்படின்னு நான் கனவுல கூட எதிர்பார்க்கல. அதுக்கு காரணம் நாங்கள் கல்யாணம் முடிச்சுட்டு ஒரு ஊருக்கு விருந்துக்காக போகலாம் அப்படின்னு போனோம். அப்படி போன அந்த ரூட்டுக்குள்ளே நுழைய முடியாத அளவுக்கு எங்களுக்கு ஆரம்பத்துல இருந்து பல தடங்களும் ஏற்பட்டது. இறுதியாக அதெல்லாம் மீறி நாங்களும் அந்த வழியாக போனோம். ஆனால் அந்த வழி தான் என் வாழ்க்கை பயணத்தோட முடிவு அப்படின்னு அப்போது எனக்கும் தெரியல. ஏன்னா கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள எல்லா விஷயமும் நடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம சப்ஸ்கிரைபரில் ஒருத்தர் அவரோட லைஃப்பில் நடந்த ரொம்பவே பயங்கரமான ஒரு பேய் உண்மை சம்பவத்தை நமக்கும் ஷேர் பண்ணியிருக்காரு. அதை பற்றி தான் இன்னைக்கு நாம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பேய் சம்பவம் உங்கள் லைஃப்பில் நடந்திருக்கா? அப்படி நடந்ததுன்னா அதை நீங்கள் என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேல தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் லைஃப்பில் நடந்த அந்த பேய் சம்பவத்தை ஒரு வாய்ஸ் நோட்டாக எனக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் ஷேர் பண்ணது உண்மை சம்பவம் உண்மையிலே தெரியலீங்க அதை நான் கண்டிப்பாக நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ ஒரு பேசாமல் வீடியோவில் போகலாம். நீங்கள் நம்ம சேனல் புதுசுலாம் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. இப்போ நம்ம வீடியோல போலாம். சரியா 2022 திருவண்ணாமலை. கலையரசன் இவரும் பிறந்தது வளர்ந்தது படித்தது அப்படின்னு எல்லாமே திருவண்ணாமலையில் தான். இது மட்டும் இல்லாமல் கலை இவர் காலேஜில் இருந்து ஒரு பொண்ணை காதலிச்சுட்டு வந்திருக்காரு. அந்த பொண்ணும் காதலிச்சிருக்காங்க. இவங்க காதல் வாழ்க்கை அந்த கல்லூரி படிப்பையும் தாண்டி வருது. அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே வேற வேற கம்பெனி அப்படின்னு வேலைக்கும் போயிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி வேலைக்கு போனதுக்கப்புறம் தான் இந்த ரெண்டு பேருமே அவங்க காதலிக்கிற விஷயத்த வீட்லேயும் சொல்லி இந்த மாதிரி நான் ஒரு பொண்ணை காதலிக்கிறேன், நீங்கள் வந்து பேசி பாருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும், அதுக்கப்புறம் நீங்களே பேசுங்க அப்படின்னு சொல்லி பையன் அவரோட வீட்லையும் பொண்ணு அவங்க வீட்லையும் பேசினதுக்கப்புறம் இப்போ ரெண்டு வீடும் கூடி பேசுகிறாங்க. பேசினதுக்கப்புறம் அவங்களுக்கும் ரொம்பவே பிடிச்சிருது. அப்படி பிடிச்சதுக்கப்புறம் அவங்களும் அந்த கல்யாண ஏற்பாடுலாம் பண்ணுறாங்க. 2022 அவங்க ரெண்டு பேருக்கும் நல்லபடியாக கல்யாணமும் நடந்து முடியுது. ஆனால் கல்யாணம் ஆன ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கல்யாணம் ஆன ஜோடி ஜாலியாக வெளியில் போகிறதா இருக்கட்டும், ஹனிமூன் போகிறதா இருக்கட்டும், ஏன் சொந்தக்காரங்க வந்து எப்பா நம்ம வீட்டுக்கு விருந்துக்கு வாங்க அப்படின்னு நிறைய சொந்தங்கள் அவங்களையும் வரவேற்பாங்க. அதே மாதிரி தான் கலை அவங்க மனைவி இவங்க ரெண்டு பேரும் அவங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கெல்லாம் போயிட்டு அந்த விருந்து அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து நல்லபடியாக முடிச்சுட்டு வராங்க. இப்படியே கலை இவருக்கும் கல்யாணம் 2 மாதம் ஆகுது. அந்த 2 மாதத்துக்கு அப்புறம் தான் கலை இவருடைய தாய்மாமா விழுப்புரத்துலேயே இருந்துட்டு இருக்காரு. தாய்மாமா வெளிநாட்டில இருந்து சொந்த ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம பையனை கூப்பிட்டு விருந்து வைக்கலாம் அப்படின்னு இந்த தாய்மாமா விருந்து மட்டும் கொஞ்சம் தள்ளி போட்டிருக்காங்க. ஆனால் 2 மாதத்துக்கு அப்புறம் அதுக்கான நாளும் வருது. கலை இவங்க வீட்டில் இருக்கிற எல்லாருமே திருவண்ணாமலையில இருந்து ஒரு வேன் புக் பண்ணி விழுப்புரத்துக்கு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க. காலையில் 9 மணிக்கு கலை இவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே ரெடியாகி அந்த வண்டிக்காக காத்துட்டு இருக்காங்க. ஆனால் மணி 9 ஆகுது, 9:30 ஆகுது, 10 மணி ஆனதுக்கப்புறம் கூட வண்டியும் வரல. இதனாலே கடுப்பான கலை அவங்க அப்பா டிராவல்ஸுக்கு கால் பண்ணி பயங்கரமாக திட்டம் ஆரம்பிக்கிறாங்க. டிராவல்ஸில் இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஐயா உங்கள் வீட்டுக்கு தான் வண்டி அனுப்பணும், ஆனால் வர வழியில் வண்டி பிரேக் டவுன் ஆகிட்டு இருக்கு, வேற வண்டி அனுப்புகிறோம், கொஞ்சம் பொறுத்துருங்கன்னு சொன்னதுக்கப்புறம் அந்த டிராவல்ஸில் இருந்து அவசரமாக வேற ஒரு வண்டியை அரேஞ்ச் பண்ணி கலை இவங்க வீட்டுக்கும் 11 மணிக்கு தான் அனுப்பியிருக்காங்க. கடைசியாக சரி வண்டி வந்துருச்சுல்ல கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பொறுமையாக அந்த வண்டியில் ஒருத்தவங்களா ஏறவும் ஆரம்பிக்கிறாங்க. இப்படி அந்த வண்டி உள்ள ஃபர்ஸ்ட் யார் ஏறுறாங்கன்னா கலை இவங்களோட மனைவி தான் ஏறுறாங்க. அவங்க வண்டி உள்ள ஏறும்போது என்ன வண்டிக்குள்ளே ஏதோ எலிசத்தை கெட்ட வாட அடிக்குது அப்படின்னு கலை இவங்க மனைவி அந்த வண்டிக்குள்ளே ஏதோ நாத்தடிக்குது அப்படின்ற ஒரு விஷயத்த வண்டியோட டிரைவர் கிட்ட சொல்லும்போது இந்த ஒரு விஷயத்த கலை இவரும் லைட்டாக உள்ளே ஏறி ஆமாம்
எனக்கும் நாத்தடிக்குது அப்படின்னு 2 பேருமே டிரைவர் கிட்ட கேட்குறாங்க. ஆனால் டிரைவர் இவரும் அந்த ஒரு விஷயத்தை கேட்ட அடுத்த செகண்டே ஒரு மாதிரி பயப்படவும் ஆரம்பிக்கிறாரு. அதாவது அந்த ஒரு விஷயத்த மழுப்புறதுக்காக இப்போ என்ன சொல்கிறது அப்படின்னு ஒரு 2-3 செகண்ட் யோசிச்சுட்டு டிரைவர் அவரும் சொல்கிற விஷயம், அட அப்படிலாம் இல்லைங்க, வண்டி இப்போ தான் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வரும், மேபி வெளியில் ஏதாச்சும் செத்துருக்கும், அதோட நாத்தம் தான் உள்ளே வந்திருக்கும், இவ்வளோ நேரம் ஜன்னல்லாம் திறந்து வச்சேன், கிளம்பும்போது ஜன்னல்லாம் மூடிட்டு ஏசி போட்டு விட்டேன், அந்த ஸ்மெல் போயிடும் அப்படின்னு சொல்லும்போது இந்த ஒரு விஷயத்த கலை அவங்க மனைவியும் சரி வெளியில் தான் ஏதாச்சும் எலி இல்லைனா குப்பை நாத்தமாக இருக்கும் அப்படின்னு இப்போ எல்லாருமே அந்த வண்டிலையும் ஏறுறாங்க. டிரைவர் இவரும் அப்படி திருன்னு முழிச்சிட்டு இருக்கிற விஷயத்த கலை இவரும் நோட் பண்ணுறாரு. இப்படி அந்த வேனும் 11:15 போல கலை இவங்க வீட்டை விட்டு கிளம்பி, அதாவது திருவண்ணாமலையை விட்டு கிளம்பி இப்போ விழுப்புரத்தை நோக்கியும் போய்கிட்டும் இருக்கு. வண்டியில் இருக்கிற எல்லாருமே அப்படி ஆடி பாடி கலகலன்னு பேசிக்கிட்டும் போயிட்டும் இருக்காங்க. அப்படி பேசிட்டே போயிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு கலை இவங்க மனைவி பக்கத்தில் தான் உட்காந்துட்டு இருக்காங்க. பின்னாடி இருந்து யாரோ அவங்க தலைமுடியை பிடிச்சி அப்படி இழுக்கிற மாதிரி, அதுவும் சாதாரணமாக இழுக்கிற மாதிரி இல்லை, கொத்தான முடியை பிடிச்சி இழுத்தா அந்த இடம் எப்படி வலிக்கும் அந்த மாதிரி கலை அவங்க மனைவியோட முடியை பிடிச்சி யாரோ நல்லா கொத்தா பிடிச்சி இழுத்துருக்காங்க. வழியில இவங்களும் பயங்கரமா கத்திருக்காங்க. அந்த கலை இவங்க மனைவியும் கோபத்தோட பின்னாடி திரும்பி பார்த்தா பின்னாடி சின்ன பசங்க 2 பேரும் உட்காந்துட்டு இருக்காங்க. சரி இவங்க தான் பண்ணியிருப்பாங்க, சின்ன பசங்க என்ன சொல்றது அப்படின்னு கலை இவங்க மனைவி, பசங்களா விளையாடக்கூடாது, அமைதியாக வாங்க அப்படின்னு அவங்களும் பொறுமையாக எடுத்து சொல்லியிருக்காங்க. அந்த கூட இருக்கிற சொந்தக்காரங்க எல்லாருமே அந்த சின்ன பசங்களையும் திட்டிருக்காங்க. ஆனால் சின்ன பசங்க நாங்கள் எதுவுமே பண்ணல, எங்களை எதுக்கு திட்டுறீங்க அப்படின்னு அவங்களும் கேட்க, அப்போ கலையோட பாட்டி, டேய் நீ தானே முடிய பிடிச்சி இழுத்த அப்படின்னு கேட்க, முடியா நான் பிடிச்சி இழுக்கலையே அப்படின்னு அந்த சின்ன பசங்களும் சொல்கிறாங்க. சரி பெரியவங்க திட்டுறதுனால சின்ன பசங்க சும்மா பொய் சொல்கிறாங்க போல இருக்கு, இதெல்லாம் சகஜம் தானே அப்படின்னு அந்த ஒரு விஷயத்த அப்படியே விட்டுறாங்க. இப்படி சகஜமாக வண்டி போய்கிட்டே இருக்கு. அப்படி போயிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு இந்த வண்டியிலேருந்து வேற ஒருத்தவங்க அப்படின்னு கத்தவும் ஆரம்பிக்கிறாங்க. அந்த முன்னாடி உட்காந்துருக்கிற எல்லாருமே பின்னாடியும் திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா அந்த சீட்டோட கடைசி ரோ இருக்கும் பார்த்தீங்களா, வேனில் கடைசி ரோ, அந்த கடைசி ரோல கலை இவருடைய சொந்தக்கார பொண்ணு, ஒரு வயசு பொண்ணு தான், அவங்களும் கடைசியில் உட்காந்துருக்காங்க. அவங்க தான் இப்போ கத்த, ஏமா என்னாச்சு ஏன் கத்தன அப்படின்னு சுற்றி இருக்கிறவங்களாம் கேட்குறாங்க. அப்போ அந்த பொண்ணு சொல்கிற விஷயம், இல்லை பின்னாடி யாரும் முடிய பிடிச்சி இழுத்த மாதிரி இருந்தது அதான் கத்திட்டேன் அப்படின்னா அவங்களும் சொல்ல, உடனே எல்லாருமே அவங்க முகத்தை பார்த்து முழிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. ஏமா உன் பின்னாடி என்ன வேற யாராச்சும் உட்காந்துட்டு இருக்காங்களா முடிய பிடிச்சி இழுக்கிறதுக்கு, முடி அதெல்லாம் மாட்டிருக்குமா, அதனால உன் முடிய பிடிச்சி யாரோ இழுத்த மாதிரி இருந்திருக்கு, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி உட்காரு அப்படின்னு சொல்லும்போது அந்த பொண்ணும் முடிய கொஞ்சம் முன்னாடி இழுத்து போட்டுக்கிறாங்க. அந்த பின்னாடியும் திரும்பி பார்க்குறாங்க. பின்னாடி திரும்பி பார்த்தா முடிய மாற்ற அளவுக்கு அந்த இடத்துல எதுவுமே இல்லை. சொல்லப்போனால் அந்த கடைசி சீட்டுக்கு பின்னாடி ஓப்பன் பண்ண டோரு தான் இருக்கும். ஆனால் அந்த டோரை மறைச்ச மாதிரி ஸ்க்ரீனும் போட்டிருக்காங்க. ஸோ முடி அந்த இடத்துல எதெல்லாம் மாற்றுறதுக்கான சாத்தியக்கூறு சுத்தமாக கிடையாது. அப்படின்னும் போது என் முடி எப்படி மாட்டிருக்கும் அப்படின்னா அந்த பொண்ணு யோசிச்சுட்டே வராங்க. அப்படி யோசிச்சுட்டே வரும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு இந்த வேனில் இருக்கிற ஒரு வயசான பாட்டி ஐயோ அப்படின்னு கத்துறாங்க. இந்த ஐயோன்னு கத்துன இந்த ஒரு சத்தத்தை கேட்டு வண்டியில் இருக்கிற எல்லாருமே கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகுறாங்க. என்னடா இது, ஒரு இடத்துல ஒருத்தவங்க கத்திட்டு இருக்காங்க அப்படின்னு கொஞ்சம் வண்டியில் இருக்கிறவங்க கடுப்பாகிறாங்க. கலை அவங்க அப்போ மா என்னாச்சுமா அப்படின்னு அங்கே இருக்கிற அந்த பாட்டி, அதாவது கலை அவங்க பாட்டியை கேட்க, அப்போ பாட்டி அவங்களும் வலியோட அவங்களுடைய இடுப்பை தேய்ச்சிட்டும் இருக்காங்க. என்னம்மா என்னாச்சு, வயிறு எதுனா வலிக்குதா அப்படின்னு கேட்க, பாட்டி அவங்களுக்கும் என்ன சொல்கிறது அப்படின்னு தெரியல, அவங்களும் அந்த வலியிலே தேய்ச்சிட்டு இருக்காங்க. அண்டு கலை அவங்க அப்போ மா உன்னை தானே கேட்குறேன் என்னாச்சு அப்படின்னு கேட்க, பாட்டி இவங்க தேய்ச்சிட்டு இருந்தாங்களே, அப்படி தேய்ச்சிட்டு இருந்த அந்த கையை அப்படி விளக்கும் போது பார்த்தீங்கன்னா பாட்டி அவங்களுடைய அந்த இடுப்பு பகுதியில் அப்படி நல்லா நறுக்குனுக்கு இல்லைன்னா அந்த இடம் ஒரு மாதிரி செவந்துச்சுன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி பாட்டியை அவங்க இடுப்பு கிட்ட யாரோ நறுக்குன்னு கிள்ளியும் வச்சுருக்காங்க. அதனால தான் பாட்டி இவங்களும் கத்திருக்காங்க. இதை பார்த்த கலை அவங்க அப்போ மா என்னாச்சுமா இதெல்லாம் இடிச்சுக்கிட்டே அப்படின்னு கேட்க, பாட்டி இவங்களுக்கும் என்ன சொல்கிறது அப்படின்னு தெரியல. ஏன்னா பாட்டி இவங்க ஜன்னல் ஓரத்தில் உட்காரல, இந்த சைடில் தான் உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த வண்டியில் இருக்கிற எல்லாருமே அவங்க வேலையை தான் பார்த்துருக்காங்க. அப்படின்னும் போது நம்ம குடும்பத்தை சேர்ந்தவங்க இந்த ஒரு விஷயத்த பண்ணிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு பாட்டி இவங்களுக்கும் என்ன சொல்றதுன்னு தெரியாம இந்த மாதிரி இந்த வண்டிக்குள்ள ஒரு ஸ்டேஜில் ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனையும் ஏற்படுது. திடீர்னு யாரோ தலையில கொட்டுற மாதிரியா இருக்கும், முடிய பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்கும், இடுப்பு கிள்றதா இருக்கட்டும், திடீர்னு இந்த கழுத்து கிட்ட பலார் நடிச்ச மாதிரி இந்த மாதிரி விஷயம் மாறி மாறி நடந்துட்டும் இருக்கு. ஆனா இந்த வண்டியில டிராவல் பண்றவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இதை பிராங்க் மாதிரி தான் வண்டியில இருக்கிற யாரோ பண்றாங்க அப்படின்னு அவங்களும் அந்த ஒரு விஷயத்த கொஞ்சம் விளையாட்டாக தான் எடுத்துக்கிட்டாங்க.
இப்படி 2 மணி நேரம் கழிச்சு இவங்களும் விழுப்புரத்தில் இருக்கிற தாய்மாமா வீட்டுக்கும் போகிறாங்க. அங்கே போயிட்டு அந்த விருந்து அப்படின்ற ஒரு விஷயம் நல்லபடியாக நடந்து முடியுது. அண்ட் இதுக்கப்புறம் எல்லாருமே நல்லா பேசி நல்லா ஜாலியாக இருக்காங்க. அப்படி நைட்டும் வருது. ஸோ நைட்டு வந்ததுக்கப்புறம் சரிப்பா நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு கலை அவங்க ஃபேமிலி மெம்பர் எல்லாருமே இப்போது தாய்மாமா அவங்க வீட்டை விட்டு வெளியிலையும் வராங்க. வெளியில் வந்து அந்த வேனில் ஒருத்தராக ஏறி உட்காரவும் ஆரம்பிக்கிறாங்க. அப்படி உட்காரும் போதும் அந்த வேனுக்குள்ளே அந்த துர்நாற்றம் அடிக்கிற விஷயம் அந்த வேனில் இருக்கிற எல்லாருமே நல்லாவே உணர்றாங்க. இப்போ தாய்மாமா இவங்க வீட்டை விட்டு அந்த வேனும் கிளம்பும் போது அப்படி கிளம்பும் போது கலை இவருடைய தாய்மாமா அந்த வண்டியோட டிரைவர் கிட்ட வந்து பேசுறாரு. என்னப்பா எந்த ரூட் வழியாக போறீங்க, எப்படி போறீங்க அப்படின்ற மாதிரி அவரும் விசாரிக்க அந்த டிரைவரும் அண்ணே இந்த ரூட்டு பிடிச்சி இந்த ஏரியா இதெல்லாம் கவர் பண்ணி இப்படி போவோம் அப்படின்னு சொல்லும்போது அப்போ தாய்மாமா அவர் என்ன சொல்றாருன்னா சரிப்பா அந்த ரூட்டா அப்படியே போங்க, தப்பி தவறி கூட போற அந்த வழியில நீ லெஃப்ட் எடுத்து தான் போறேன்னு சொன்ன, ஆனா ரைட்டு மட்டும் எடுத்துடாத, ஏன்னா அங்க ஒரு சில பிரச்சனைகள்லாம் இருக்கு, அந்த வழியா போகாத அப்படின்னு மட்டும் தாய்மாமா அவரும் சொல்லியிருக்காரு. ஆனா அந்த சமயம் பார்த்தீங்கன்னா டிரைவர் இவரும் ஃபோனில் பேசிட்டு இருந்திருக்காரு. ஃபோனில் பேசிக்கிட்டே தான் தாய்மாமா இவர்கிட்ட சரிண்ணே அந்த வழியாக தானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் ஃபோன்லேயே பேசிட்டு அப்படியே வண்டியிலையும் ஏறி வந்து உட்கார்றாரு. இப்போ தாய்மாமா இவங்க வீட்டை விட்டு வண்டியும் கிளம்பி நல்லபடியாக போயிட்டு இருக்கு. இப்போ வண்டியில் இருக்கிற எல்லாருமே நல்லா சாப்பிட்டாங்களே அப்படியே கண்ணை மூடி பொறுமையாக தூங்கிட்டும் வராங்க. அந்த டிரைவர் அண்ணா இவரும் வண்டியை ஸ்மூத்தாக தான் ஓட்டிட்டு போயிட்டு இருக்காரு. போகும்போது இவங்களுக்கு அந்த முடி இழுக்கிறது, இடுப்பு கிள்றது, அடிக்கிறது அந்த மாதிரி சேஷ்டைகள் இந்த வண்டியில் பண்ணுறாங்கன்னு நினச்சிட்டு இருந்தாங்கல்ல, அப்படி எதுவுமே நடக்காமல் நிம்மதியாக தூங்கிட்டும் போயிட்டே இருக்க சரியா தாய்மாமா இவங்க வீட்டில இருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தாண்டி தான் அந்த வேனும் போயிட்டே இருக்க ஏதோ காட்டு வழி பாதை மாதிரியும் போயிட்டே இருக்கு. அப்படி போயிட்டே இருக்கும்போது திடீர்னு அந்த வேன் டீசலே இல்லாம வண்டி கொஞ்சம் அடைக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வண்டி அப்படியே முக்கி திடீர்னு வண்டியும் ஆஃப் ஆயிருது. இப்படி வண்டி கொஞ்சம் அடைச்சி ஓடும்போது வண்டியில் தூங்கிட்டு இருந்த எல்லாருமே சடனாக எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சு என்னப்பா என்னாச்சு அப்படின்னு கேட்க அப்போ டிரைவர் அண்ணாவும் மா என்னாச்சுன்னு தெரியல கொஞ்சம் இருங்க செக் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு அவரும் ஃபர்ஸ்ட்டு அந்த டீசலோட அளவு எவ்வளோ இருக்குன்னு பார்க்குறாரு. டீசல்லாம் போதுமான அளவுக்கு தாராளமாகவே இருந்துட்டு இருக்கு. ஆனால் எதனால் வண்டி ஆஃப் ஆச்சு அப்படின்னு இவருக்கும் தெரியல. வண்டி ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணுறாரு, ஆனால் வண்டி ஸ்டார்ட் ஆகவும் மாட்டேங்குது. ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் இப்படி ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க, வண்டியும் ஸ்டார்ட் ஆகலை. ஒருவேளை என்ஜினில் ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்திருக்குமோ அப்படின்னு இவரும் வண்டியிலிருந்து இறங்கி அந்த பேனட்லாம் ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. இன்ஜின் ரிப்பேர் ஆன மாதிரி எந்த ஒரு சிம்டம்ஸும் இவருக்கும் பெருசாக தெரியல. டிரைவர் அண்ணா இவரும் முடிச்சுட்டு இருக்காரு. வண்டி எதனால் ஆஃப் ஆச்சு அப்படின்னு இவரும் யோசிக்க அப்போ சடனாக இவருக்கு என்ன ஸ்ட்ரைக் ஆச்சு அப்படின்னு தெரியல. ஒருவேளை அந்த ஒரு விஷயமா இருக்குமா அப்படின்னு இவரும் இவருக்குள்ளே பேசிக்கிறாரு. அப்போ கலை இவரும் எட்டி பார்த்து அண்ணே என்னாச்சு வண்டி ஆஃப் ஆச்சு அப்படின்னு கேட்க அப்போ டிரைவர் என்னவோ தெரிலப்பா கொஞ்சம் டைம் கொடுங்க அதுதான் பார்த்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்ல. ஆனால் கலை அவங்க அப்பா பயங்கரமாக திட்டவும் ஆரம்பிக்கிறாரு. யோ வெளியில் போயிட்டு வரோன்னு தெரியுதில்ல, அப்போ வண்டியை நல்லா செக் பண்ணி எடுத்துகிட்டு வரலாம்ல, இப்போ நடுராத்திரி ஏதோ காட்டுவில் நாங்கள் மாட்டிகிட்டு இருக்கோம், சுற்றி ஆளுங்கன்னு யாருமே இல்லை, குடும்பத்தோடு இருக்கோம், ஏன் இந்த மாதிரி பண்ணுற அப்படின்னு அப்பா அவரும் பயங்கர கோவத்தோடு திட்ட. ஏன்னா அவரும் அவங்க குடும்பத்தோட சேஃப்டியை பார்க்குறாரு. இந்த சைடில் தப்பு டிரைவர் அவர் மேலேன்னு சொல்கிறத விட டிராவல்ஸ் மேலே தான் தப்பு. ஏன்னா அவங்க தான் ஒரு நல்ல வண்டியாக அனுப்பியிருக்கணும், ஆனால் மிஸ் பண்ணிட்டாங்க. இப்படி கலை அவங்க அப்பா 2 பேருமே மாறி வண்டியில் உட்காந்துட்டு கீழே இருக்கிற டிரைவர் அண்ணா இவரை திட்டிட்டு இருக்கும்போது அப்போ டிரைவர் அண்ணா அவரும் ஒரு மாதிரி பயத்தோட அப்படியே சுற்றி முற்றி பார்க்குறாரு. அது எப்படின்னா திடீர்னு அவரை யாராச்சும் பயமுறுத்தினாங்கன்னா அந்த பயமுறுத்தின விஷயத்த வந்து ஒரு பயத்தோட நம்மளும் அப்படி பார்ப்போம்ல, அந்த மாதிரி தான் அந்த டிரைவர் அண்ணாவும் பார்க்க. ஸோ இந்த ஒரு விஷயத்த கலை இவரும் நான் என்னாச்சு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்க ஒன்றும் இல்லைப்பா இரு நான் உள்ளே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஒரு மாதிரி பயத்தோட வண்டிக்குள்ளேயும் ஏறி கதவை சாத்திடுறாரு. கதவை சாத்தினது மட்டும் இல்லாமல் ஜன்னல் எல்லாமே க்ளோஸில் இருக்கா அப்படின்னு ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா செக் பண்ணிக்கிறாரு. கலை இவரும் நோட் பண்ணுறாரு அந்த டிரைவர் என்ன ஏதோ ஒரு விஷயத்த பார்த்து பயந்த மாதிரி இருக்காரு, அதாவது பேரஞ்ச மாதிரி இருக்காரு, என்னவா இருக்கும் அப்படின்னு அவர்கிட்டையும் கேட்க. ஆனால் அந்த டிரைவர் அண்ணாவும் அந்த சமயம் இல்லைப்பா ஒன்றும் இல்லை இரு நான் முதலாளி கால் பண்ணி வேற எதனா வண்டியை அரேஞ்ச் பண்ண முடியுமான்னு கேட்குறேன் அப்படின்னு அவரும் அந்த நைட் டைமில் கால் பண்ணுறாரு. ஆனால் ஆப்போசிட்டில் இருக்கிற அந்த டிராவல்ஸோட ஓனர் ஃபோனும் எடுக்கல. டிரைவர் என்ன இவருக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரில. அவருடைய ஒரு சில ஃப்ரெண்ட்ஸுக்கும் கால் பண்ணுறாங்க, யாருமே இந்த விழுப்புரம் சரௌண்டிங்லையும் இல்லை, எல்லாருமே டோட்டலாக வேறு ஊரில் இருந்துட்டு இருக்காங்க. அப்போ கலை இவர் என்ன பண்ணுறோன்னா நமக்கு இருக்கிறது ஒரே ஆப்ஷன் தான், ஏன்னா நம்ம மாமா வீட்டில் இருந்து ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 40 நிமிஷம் தள்ளி தான் இருக்கும், அவருக்கே ஃபோன் பண்ணி அவரே வர சொல்லலாம் அப்படின்னு மாமாவுக்கும் கால் பண்ணி மாமா வண்டி இந்த மாதிரி பிரேக் டவுன் ஆயிடுச்சு கொஞ்சம் வர முடியுமா அப்படின்னு கேட்க மாமாவும் சரிப்பா எங்கே இருக்கீங்க எந்த ஏரியாவில் இருக்கீங்க அப்படின்னு அவரும் கேட்க கலை இவரும் டிரைவர் அண்ணா ஆனால் இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு டிரைவர் அண்ணாட்ட கேட்கும். ஆனால் டிரைவர் அண்ணாக்கே தெரிலப்பா சுற்றி இருட்டாக இருக்கு, ஆனால் போகிற வழி தான் அப்படின்னு சொல்ல
அப்போ கலை இவரும் ஸ்மார்ட்டாக ஒரு விஷயம் பண்ணுறாரு. அது என்னென்னா அவங்க மாமாவுக்கு வாட்ஸ்அப்போட லைவ் லொக்கேஷனாக அனுப்பிடுறாரு. மாமா எங்கே இருக்கேன்னு எனக்கு தெரில, உனக்கு லைவ் லொக்கேஷன் அனுப்பியிருக்கேன், அங்கே வந்துடு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் மாமாவும் அந்த சைடில் அந்த லைவ் லொக்கேஷனை செக் பண்ணுறாரு. செக் பண்ணால் அடுத்த செகண்டே கலை இவருக்கும் கால் பண்ணி கலையை கண்ணா பின்னான்னு திட்டாரு. டேய் வண்டி எதுக்கு அங்கே நிற்குது, அந்த டிரைவர்கிட்ட ஃபோனை கொடுறா அப்படின்னு மாமா ஒரு மாதிரி திட்ட கலை இவருக்கும் ஒன்றும் புரியல. ஏன் மாமா இவ்வளோ கோவத்தோடு இருக்காரு, இப்படிலாம் நம்மகிட்ட பேச மாட்டாரு அப்படின்னு அப்படியே ஒரு அதிர்ச்சியோட அந்த ஃபோனை டிரைவரை நான் அவர்கிட்டையும் கொடுக்க அந்த சைடில் மாமா டிரைவரை போட்டு கிழின்னு சொல்லப்போனால் அசிங்கமாக திட்டவும் ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா அங்கே இருக்கிற அந்த ராத்திரி அமைதியில் ஃபோன் லவுட் ஸ்பீக்கர்லாம் பேசல, சாதனமாக தான் இருக்கு. ஆனால் ஒரு அசிங்கமாக கத்துற சத்தம் வெளியில் இருக்கிற இவருக்கும் தெளிவாக கேட்குது. உடனே கலை அவரும் ஃபோனை வாங்கி லவுட் ஸ்பீக்கரில் போடுறாரு. பார்த்தா மோசமாக திட்டவும் ஆரம்பிக்காரு. அப்போ மாமா சொன்ன விஷயம், உன்னை நான் அந்த வழியாக போகாதுன்னு தானே சொன்னேன், எதுக்கு அந்த வழியாக போனேன் அப்படின்னு கேட்க அப்போ டிரைவர் அண்ணா அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஐயோ சார் நான் உங்ககிட்ட போகிற ரூட்டை தான் சொன்னேன், அதில் ஒரு இடத்துல நான் லெஃப்ட் எடுப்பேன்னு சொன்னேன், ஆனால் நீங்கள் ரைட் எடுத்து போக சொன்னீங்களா அப்படின்னு சொல்ல, டே பைத்தியகாரா நீ லெஃப்ட் போகிற லெஃப்டிலே போ, தயவு செஞ்சு எக்காரணத்தை கொண்டும் அந்த ரைட்டு மட்டும் கட் பண்ணி போகாதரா அப்படின்னு ரைட்டு போகாதுன்னு சொன்னேன். ஆனால் எந்த வழியில் போகாதுன்னு சொன்னனும் அந்த வழியாக போயிருக்கடா, அந்த இடத்துல பல பிரச்சனைகள் இருக்குடா, அவனை வண்டியில் இருக்கிறவங்க மட்டும் ஏதாச்சும் ஆச்சு நீ செத்த அப்படின்னு சொல்லி மாமா இவரும் வெறும் 15 நிமிஷத்தில் அடிச்சு பிடிச்சின்னு பைக்கில் ரொம்பவே வேகமாக இப்போ அந்த வண்டி பிரேக் டவுன் ஆயிருக்குல்ல அந்த இடத்துக்கு பார்க்குறாரு. பார்த்தா தூரத்தில் வண்டி நிற்கிறதையும் பார்க்குறாரு. சுற்றி பார்க்குறாரு, ஆள் நடமாட்டம் எதுவுமே இல்லை. உடனே அந்த பைக் எடுத்துகிட்டு போயிட்டு ஓரமாக பார்க் பண்ணிவிட்டு அவசரமாக அந்த வண்டியில் ஏறி வண்டியில் இருக்கிற யாருமே கீழே இறங்கல அப்படின்னு கேட்க டிரைவர் அண்ணா மட்டும்தான் மாமா இறங்கினாரு, வேறு யாரும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது நீ எதுக்கே கீழே இறங்கினா அப்படின்னு மாமா மறுபடியும் டிரைவரை திட்டுறாரு. டிரைவர் அவரும் கொஞ்சம் கோவப்பட்டு வண்டி ரிப்பேராக இருக்கா என்னன்னு இறங்கி பார்த்தா தான் தெரியும், என்ன பிரச்சனை ஏன் அப்படி கத்துறீங்க அப்படின்னு கேட்க அப்போ தான் மாமா ஒரு விஷயத்த டைரெக்டாக சொல்லலை, மறைமுகமாக தான் சொல்கிறாரு. சரி இப்போதைக்கு எல்லாம் சேஃபாக இருக்கீங்க, ஆனால் எக்காரணத்து கொண்டும் நமக்கு உதவி வர வரைக்கும் வண்டியிலேருந்து யாருமே கீழே இறங்காதீங்க, ஜன்னலில் கீழே இறக்காதீங்க. இன்கேஸ் வண்டிக்கு வெளியில் இந்த நேரத்தில் யாராச்சும் நீங்கள் பார்த்தா கூட அவங்கள முகத்துக்கு நேராக பார்க்காதீங்க, அண்ட் அவங்க கிட்ட எந்த விதமான பேச்சுவார்த்தையும் வச்சுக்காதீங்க. தயவு செஞ்சு நான் சொல்கிற வரைக்கும் இந்த ஒரு விஷயத்த மட்டும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது வண்டியில் இருக்கிற எல்லாருமே திருன்னு முழிக்கிறாங்க. அண்டு வண்டியில் இருக்கிற எல்லாருக்கும் கொஞ்சம் பயமாக வருது. அப்போ கலையோட அப்பாவும் மச்சான் என்னாச்சு அப்படின்னு கேட்க இப்போதைக்கு எதுவும் என்கிட்ட கேட்காது, தயவு செஞ்சு நான் சொல்கிற வரைக்கும் எல்லாருமே அமைதியாக இருங்கன்னு சொல்லும்போது இப்போ எல்லாருமே வண்டியில் அமைதியாக இருந்துட்டு இருக்காங்க. ஆனால் இந்த இடத்துல ஒரு சின்ன பிரச்சனை, வண்டி இப்போது ஆஃபில் இருக்குல்ல, ஆஃபில் இருக்கும்போது ஏசியும் போட முடியாது, ஏன்னா ஏசி போட்டால் பேட்டரி சீக்கிரம் காலியாயிரும். வண்டியில் உள்ளுக்குள்ளே லைட் எரிஞ்சிட்ருக்கு, அந்த வெளிச்சம் மட்டும்தான் இருந்துகிட்ருக்கு, வெளியில் வெளிச்சம் அப்படின்னு எதுவுமே இல்லை, ஆள் நடமாட்டமே இல்லாமல் அந்த இடம் ஒரு மயான மாதிரி தான் இருக்குது. இப்படி ஒரு 20 நிமிஷம் வரைக்கும் எல்லாருமே அமைதியாக இருக்க அவங்களுக்கே பயங்கரமாக வேர்க்கவும் ஆரம்பிக்குது. அப்போ இந்த வண்டியில் ஒரு வயசு பொண்ணு உட்காந்துட்டு இருந்ததில்ல, அந்த பொண்ணு எனக்கு ரொம்ப வேர்க்குது நான் கொஞ்சம் ஜன்னல் திறக்கிறேன் அப்படின்னு சொல்லி லைட்டாக ஜன்னல் திறக்க போக அப்போ தாய்மாமா அந்த பொண்ணை திட்டம் ஆரம்பிக்கிறாரு. எப்பப்பா சொல்கிறேன்ல புரியல, உட்கார அமைதியா அப்படின்னு அந்த பொண்ணை ஒரு மாதிரி மூஞ்சி காட்டின மாதிரி பேச இந்த ஒரு விஷயம் அந்த பொண்ணுக்கு சுத்தமாக பிடிக்கல. யார் நீ, என்னதுக்கு நீ மூஞ்சி காட்டுற அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு யோசிச்சிருக்கு போல இருக்கு. இப்படி எல்லாருமே பொறுமையாக இருந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு இந்த வேன் ஒரு மாதிரி ஆட்டம் காணவும் ஆரம்பிக்குது. அதாவது வண்டியிலேருந்து ஒரு 2-3 பேர் நல்லா ஆடுனா அந்த வேன் ஒரு மாதிரி ஆடும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் இந்த வேன் இவங்களை அறியாமலும் ஆடவும் ஆரம்பிக்குது. ஆனால் வண்டியிலேருந்து யாரோ ஒருத்தவங்க இந்த ஒரு விஷயத்த பண்ணுறாங்களோ அப்படின்னு இவங்களும் சுற்றி பார்க்குறாங்க. ஆனால் வண்டியில் இருக்கிறவங்க எல்லாருமே பயத்தோட வேர்த்து விறுவிறுத்து அமைதியாக தான் உட்காந்துருக்காங்க. இந்த ஒரு விஷயத்த டிரைவர் என்ன யாரோ வண்டி ஆட்டுறாங்களே அப்படின்னு இவரும் அந்த சைடில் கண்ணாடி இருக்கும் பார்த்தீங்களா, சைடில் எதனா வண்டி தான் பார்ப்பாங்களே, அந்த கண்ணாடி வழியாக பார்க்கும்போது இந்த வண்டிக்கு பின் டயர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பின் டயர்கிட்ட யாரோ ஒருத்தவங்க குத்த வச்சு உட்காந்துட்ருக்காங்க. உட்காந்துட்டு அவங்க ஒரு கை மட்டும்தான் இந்த வண்டியை தொட்டா மாதிரி இருக்குது. ஆனால் தொட்டவங்க இந்த வண்டியை அசைச்சா மாதிரி தெரியல, அந்த வண்டி மேலே அப்படி கையை வச்சுட்டு ஒரு மாதிரி குத்த வச்சும் உட்காந்துட்ருக்காங்க. இந்த ஒரு விஷயம் வண்டி உள்ள லைட் எரியுதுல, அந்த லைட்டோட வெளிச்சம் ஓரளவுக்கு வண்டிக்கு வெளியிலையும் கொஞ்சம் படுது. அதனால் அங்கே உட்காந்துட்டு இருக்கிற அந்த உருவம் இவங்களுக்கும் ஓரளவுக்கு தெரியுது. அப்போ அந்த டிரைவர்னா தம்பி யாரோ வெளியில் சைடில் உட்காந்துட்டு இருக்காங்க, ஏரியாலாம் இருப்பாங்க போல இருக்கு, அவங்ககிட்ட உதவி கேட்கலாம் அப்படின்னு இவரும் கதவை திறக்கலான்னும் போது மாமா இவரும் கதவை திறக்காத அப்படின்னு கொஞ்சம் பதட்டமாக சொல்ல
இப்போ இந்த வண்டியில் இருக்கிற எல்லாருமே ஒரு வித கோவத்துக்கும் வராங்க. யோ என்னையாச்சு, வந்ததுலேருந்து எதுவுமே சொல்ல மாட்டேன், வண்டியை விட்டு இறங்க விட மாட்டேன், ஜன்னலையும் திறக்க விட மாட்டேன், இப்போ வெளியில் யாரோ இருக்காங்க அவங்களும் என்னன்னு கேட்க விட மாட்டேன், என்னதான் ஆச்சு, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது அப்போ தான் மாமா ஒரு விஷயத்தையும் சொல்கிறாரு. இந்த வண்டியில் உட்காந்துட்டு இருக்கிற உங்களில் எத்தனை பேருக்கு இந்த பில்லி சூனியம் மாந்திரிகம் இந்த மாதிரி விஷயத்தில் நம்பிக்கை இருக்குது? அப்புறம் இந்த பேய்ன்ற விஷயத்த யார் யாரெல்லாம் நம்புறீங்க அப்படின்னு இந்த வண்டியில் இருக்கிற எல்லாரையும் பார்த்து தாய்மாமா இவரும் கேட்கும்போது வண்டியில் இருக்கிற எல்லாருமே அவங்கவுங்க முகத்தை பார்த்து முடிக்கிறாங்க. எதுக்கு இப்போ தேவையில்லாமல் இந்த ஒரு விஷயத்த கேட்குறீங்க அப்படின்னு. அப்போ தாய்மாமா இவரும், நான் கேட்கறதுக்கு அர்த்தம் இருக்கு, இப்போ நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. பில்லி சூனியம் மாந்திரிகம் பேய் விஷயத்தில் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்கும்போது வண்டியில் இருக்கிற ஒரு சில பேர் கை தூக்குறாங்க, எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு. ஆனால் கலை அவங்க மனைவி, ஆனால் இந்த வயசு பொண்ணு சொல்லும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கொஞ்சம் வயசு பசங்க அண்டு ஒரு சில வயசானவங்க இல்லைப்பா எனக்கு இதெல்லாம் நம்பிக்கை இல்லை அப்படின்னு அவங்களுடைய ஒப்பீனியன் சொல்லும்போது இதை மாமா இவரும் கேட்குறாரு. சரி உங்களுக்கு நம்பிக்கை இருக்குதோ இல்லையோ, ஆனால் இன்னையிலிருந்து பேய் இந்த பில்லி சூனியம் இருக்கிற விஷயத்த நீங்கள் நம்புவீங்க. ஏன்னா அப்படிப்பட்ட இடத்துல தான் நாமளும் இருந்துகிட்ருக்கோம். இங்கே நீங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடும் பார்த்துருப்பீங்க, ரைட் ஹேண்ட் சைடும் பார்த்துருப்பீங்க, ஆட்கள் நடமாட்டமே இருந்திருக்காது. ஆனால் நீங்கள் நல்லா உத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஒரு விஷயம் தெரியும், தூரத்தில் சின்ன சின்னதாக நெருப்பு எறிகிற மாதிரி இருக்கும். ஒரு சைடு மட்டும் இல்லை, லெஃப்ட் சைடும் சரி ரைட் சைடும் சரி ரெண்டு பக்கமும் அங்கங்கே நெருப்பு எறிகிற மாதிரி இருக்கும். அது நீங்கள் அந்த ஸ்க்ரீனை லைட்டாக விலைக்கு, மொத்தமாக இல்லை லைட்டாக விலைக்கும் நீங்கள் ஓரக்கண்ணால் பார்க்குற மாதிரி பாருங்கள் அப்படின்னு சொல்லும்போது எல்லாருமே பார்க்குறாங்க அவங்க சைடில் இருக்கிற கண்ணாடி பக்கம். அப்படி பார்க்கும்போது தூரத்தில் அங்கங்கே சின்ன சின்னதாக நெருப்பு எறிஞ்சிட்டு இருக்கு. அப்போ தான் டிரைவர் அண்ணா இவர் அங்கே நெருப்பு எறிகிற விஷயத்தையும் பார்க்குறாரு. கீழே வண்டியிலேருந்து இறங்கினதுக்கப்புறம் அவருக்கும் அந்த நெருப்பு விஷயம்லாம் பெருசாக தெரியல. ஆனால் வண்டியிலேருந்து நல்லா உத்து பார்க்கும்போது தான் இவருக்கும் தெரிஞ்சிருக்கு தூரத்தில் சின்ன சின்னதாக நெருப்பு எரியுது அப்படின்னு. அப்போ வண்டியில் இருக்கிற அந்த வயசு பொண்ணு, ஆமாம் நெருப்பு எரியுது, இந்த ரெண்டு பக்கமும் சுடுகாடு இருக்கா அப்படின்னு கேட்கும்போது சுடுகாடெல்லாம் கிடையாதுமா, இந்த பர்டிகுலர் இந்த ஒரு நாளில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் அண்டு மற்ற ஊரில் இருக்கிற நிறைய பேர் இந்த மாந்திரிக பயிற்சி பண்ணுறதுக்காகவும் அண்டு மாந்திரிகத்திலே அடுத்த லெவல் போகிறதுக்காக இந்த இடத்துல பயிற்சியும் பண்ணுவாங்க. அதுவும் நீங்கள் நினைக்கிற மாதிரி அது சாதாரணமாலாம் இருக்காது. அதில் இந்த விலங்கு பலியும் கொடுப்பாங்க. ஒரு சில பேர் யாருக்கும் தெரியாமல் இந்த மனுஷன் பலி, அதாவது நரபலி அப்படின்ற ஒரு விஷயத்தையும் கொடுப்பாங்க. இந்த மாதிரி பண்ணுறதுனால அவங்களுக்கு அவங்க நினைக்கிற சக்தி, அவங்க செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் ஈஸியாக செய்ய முடியும், அதுக்கான சக்திலாம் அவங்களுக்கும் கிடைக்கும் அப்படின்னு அவங்களும் நம்பி தான் இந்த ஒரு விஷயத்தெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த வண்டியில் இருக்கிற வயசு பொண்ணும் அவரை கிண்டல் பண்ணுற மாதிரி இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது அப்படின்னு சொல்ல. ஆனால் தாய்மாமா இவரும் இப்போ தான் சொன்னேன் இந்த ஒரு விஷயத்த இந்த இடத்த விட்டு நீங்கள் கிளம்புறதுக்குள்ளே கண்டிப்பாக நம்புவீங்க அப்படின்னு. அப்போ தெரியும் நான் சொன்னது உண்மையா பொய்யா அப்படின்னு. இது மட்டும் இல்லாமல் இப்போ வண்டி ஆஃப் ஆகி நிற்குது பார்த்தீங்களா, எக்ஸாக்டாக இதே இடத்துல தான் ஒரு வயசு பொண்ணு விபத்துலையும் இறந்து போனால் அந்த பொண்ணுடைய விபத்தே ரொம்பவே மோசமாகவும் இருந்தது. ஒரு சில வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி மாந்திரிக பயிற்சி பண்ணுறவங்க யாருக்குமே தெரியாமல் அந்த பொண்ணை பேசி ஏமாற்றி இந்த இடத்துக்கும் கூப்பிட்டு வந்திருக்காங்க, உதவி செய்ய ஆள் வேணும் அப்படின்ற மாதிரி. இது அறியாமல் அந்த பொண்ணும் உதவி பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கா. ஆனால் அதுக்கப்புறம் தான் அவளுக்கே தெரிஞ்சிருக்கு அவளை நரபலி கொடுக்க போகிறாங்க அப்படின்னு. ஆனால் இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த பொண்ணும் அந்த இடத்த விட்டு தப்பிச்சா போகுது அப்படின்னு ஓடியும் வந்திருக்கா. ஆனால் கூட இருக்கிறவங்களும் அந்த பொண்ணை துரத்தி வரும்போது அப்போ இந்த பொண்ணு இந்த ரோட்டில் வந்தால் உதவி கிடைக்கும் அப்படின்னு இந்த ரோட்டுக்கும் வந்திருக்கா. அப்போ எதிர்க்க ஒரு லாரியும் வந்திருக்கு. அந்த லாரி கிட்ட உதவி கேட்கும்போது அந்த லாரியில இருந்த அந்த டிரைவரும் இந்த பொண்ணை கவனிச்சானா இல்லை என்னன்னு தெரியல, இந்த பொண்ணை இடிச்சிட்டு இருக்கான். இடிச்ச நேரத்தில் அந்த பொண்ணுக்கு பலத்த காயமும் ஏற்பட்டிருக்கு. ஆனால் அப்போ வரைக்கும் அந்த பொண்ணு உயிரோட தான் இருந்திருக்கு. ஆனால் அந்த டிரைவர் ஆக்சிடென்ட் பண்ணதுக்கு அப்புறம் ரொம்பவே பயந்துருக்கான். அதனாலே அந்த பொண்ணுக்கு உதவி பண்ணாம இந்த இடத்த விட்டு தப்பிச்சு போயிருக்கான். இந்த ஒரு விஷயத்த அந்த மாந்திரிக கும்பலும் பார்த்துருக்காங்க. ஆனால் அந்த பொண்ணு இறந்து போற அந்த ஒரு தருணத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு சில வண்டி, காராக இருக்கலாம் பைக்காக இருக்கலாம், ஒரு சில வண்டிலாம் போயிருக்கு. ஆனால் இந்த ரோட்டில் லைட் ஃபெசிலிட்டி இல்லை அப்படின்றதுனால ஆக்சிடென்ட் ஆன இந்த பொண்ணு அடிபட்டு ரோட்டோட ஓரமாக இருந்திருக்கான். இந்த சைடு போயிட்டு இருந்த நிறைய வண்டிங்க யாருமே கவனிக்கல. ஆனால் அந்த பொண்ணும் அடிபட்ட அந்த இடத்துல உயிருக்கு போராடிட்டு என்னை யாராச்சும் காப்பாற்றுங்களேன் அப்படின்னு அந்த அடிப்பட்ட இடத்துல இருந்து உதவி பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருக்கான். ஆனால் இந்த ஒரு சத்தம் வண்டியில் போன யாருக்குமே கேட்கல. இதுலேருந்து கொஞ்ச நேரத்தில் அந்த பொண்ணும் இறந்து போயிட்டு இருக்கா. ஆனால் அந்த பொண்ணு இறந்து போன 16வது நாள் காரியத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு ஏமாற்றி கூட்டு போனால அந்த மாந்திரிக கும்பல் அதில் ஒருத்த கூட மிஞ்சலை. அடுத்தடுத்துன்னு அந்த கும்பலை சேர்ந்த எல்லாருமே மர்மமான முறையில், ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், மர்மமான முறையில் இறந்தும் போயிட்டுருக்காங்க.
அப்படிப்பட்ட அந்த பொண்ணோட ஆன்மாவால் நிறைய பேருக்கு பாதிப்பும் ஏற்பட்டிருக்கு. நிறைய மாந்திரிகர் அதை அடக்கி வைக்கணும் அப்படின்னு முயற்சியும் பண்ணியிருக்காங்க, அடைச்சும் வச்சிருக்காங்க. ஆனால் அந்த கட்டெல்லாம் மீறி அந்த ஆன்மா திரும்ப திரும்ப அந்த கட்டிலிருந்து வெளியில் வந்து இந்த ஆக்சிடென்ட், அதாவது அந்த பொண்ணு எந்த இடத்துல ஆக்சிடென்ட் ஆகி இறந்து போனாலும் அந்த இடத்துல தான் அவருடைய ஆன்மாவை சுற்றிட்டு இருந்ததா நிறைய பேரும் சொல்லியிருக்காங்க. ஏன் நானே அந்த ஒரு ஆன்மாவை கண் கூட பார்த்துருக்கேன். ஏன் நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறத விட இப்போ டிரைவர் வெளியில் ஒரு உருவத்தை பார்த்தான்ல, அந்த ஆன்மாவை பற்றி தான் இவ்வளோ நேரம் நான் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது வண்டியில் இருக்கிற எல்லாருமே இப்போ பயந்து அப்படி ஒரு சைடில் சேரவும் ஆரம்பிக்கிறாங்க. அந்த அளவுக்கு எல்லாருமே பயந்துருக்காங்க. ஆனால் அந்த வயசு பொண்ணு மட்டும் அந்த கடைசி சீட்டில் அப்படியே திமிராகவும் உட்காந்துட்டு இருக்கு. இதுக்கு காரணம் அந்த பொண்ணு இவ்வளோ நேரம் இங்கே சொன்ன அந்த ஒரு விஷயத்த நான் நம்பலை அப்படின்ற மாதிரி தான் அந்த பொண்ணு உட்காந்துட்டு இருக்கு. ஆனால் வண்டியில் இருக்கிற மற்றவங்களாம் கேட்குறாங்க, சரி எதுக்கு அந்த பொண்ணோட ஆன்மா இப்போது இந்த இடத்துல சுற்றிட்டு இருக்கு, அதுக்கு என்ன வேணும் அப்படின்ற மாதிரி தாய்மாமா அவர்கிட்ட கேட்க, இது வரைக்கும் அதுக்கு தேவையான எல்லா விஷயத்தையுமே பண்ணிட்டாங்க. ஆனால் அந்த ஆன்மா இப்போவும் இந்த ரோட்டில் சுற்றிட்டு இருக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் இருக்கு. அது என்னன்னா, இந்த ரோட்டில் போன ஒரு வண்டி தான் அந்த பொண்ணை இடிச்சு ஆக்சிடென்ட்டும் பண்ணியிருக்கு. அதே மாதிரி அந்த பொண்ணு உயிருக்கு போராடிட்டு இருக்கும்போது இந்த ரோட்டு வழியா அடிப்பட்ட அந்த பொண்ணை தாண்டி நிறைய வண்டியும் போயிருக்கு. ஆனா யாருமே அந்த பொண்ணை காப்பாத்தல அப்படின்னு ஒரு கடும் கோபத்துல அந்த பொண்ணோட ஆன்மாவும் இந்த இடத்துல ஒரு மோகினி பிசாசா சுத்திட்டு இருக்கு. அதுல இப்ப நம்ம வண்டியும் ஒரு வண்டியா இருந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ அதோட கோபத்துக்கு நம்மளும் ஆளாகி இருக்கும். இது எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல. இதனாலதான் இவன் கிட்ட நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், நீ போற ரூட்லயே போடா, இந்த பக்கம் போகாதரா அப்படின்னு. ஆனா நான் எந்த பக்கம் போகாதன்னு சொன்னனும் அந்த பக்கம் தான் இவனும் வந்து தொலைச்சிருக்கான் அப்படின்னு மாமாவும் பயங்கர கோபத்துல இருக்க. அண்ட் டிரைவர் அண்ணாவும், ஐயோ அண்ணா நீங்க இந்த சைடு வேணாம் இந்த சைடு போ அப்படின்னு சொன்ன மாதிரி இருந்தது. அந்த சமயம் நான் ஃபோன் பேசிட்டு இருந்தது தப்பு தான், ஆனால் எனக்கு அப்படி தான் புரிஞ்சுது, அதனால தான் இப்படி வந்துட்டேன்னு சொல்லும்போது இப்போ இந்த இடத்துல யாரை திட்டுறது, அதான் வந்து மாட்டிக்கிட்டாங்கல்ல. மாமா ஏவரும் அவருக்கு தெரிஞ்ச நிறைய பேருக்கும் கால் பண்ணுறாங்க. வரேன்னு சொன்னேன், யாருமே இன்னும் இந்த இடத்துக்கும் வரல. இன்னும் எவ்வளோ நேரம் தான் இங்கே இருக்க போகிறோன்னு தெரியாமல் இவங்களும் முழிச்சிட்டும் இருக்காங்க. அப்படி முழிச்சிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பின்னாடி சீட்டில் அந்த பொண்ணு வயசு பொண்ணு உட்காந்துருந்ததுல அதுக்கு ரொம்ப வேர்த்திருக்கு போல இருக்கு. ஸோ இவங்க இந்த சைடில் இந்த ஒரு விஷயத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது சைலண்ட்டாக அந்த பொண்ணு இப்போ ஜன்னல் ஓரத்தில் தான் உட்காந்துருக்கு. ஏன்னா எல்லாருமே நகர்ந்துட்டாங்கல்ல. ஸோ அப்படியே சைலண்ட்டாக அந்த ஜன்னலில் அப்படியே பொறுமையாக சத்தம் இல்லாமல் திறக்குது. ஏன்னா வெளியில் உண்மையிலே சொன்னாங்க பார்த்தீங்களா, அந்த உருவம் வெளியில் உட்காந்துருக்கான். இல்லை இவங்க சொல்கிறது எல்லாமே கதையா அப்படின்னு இந்த பொண்ணு செக் பண்ணி ஆகணும் அப்படின்றதுக்காக தான் அந்த ஜன்னலை அப்படியே பொறுமையாக திறக்குது. சத்தமும் கேட்கல. ஆனால் இந்த பொண்ணு ஜன்னலை திறக்கிற வரைக்கும் இவங்களும் அவங்களுக்குள்ள தான் பேசிட்டு இந்த இடத்த விட்டு எப்படி வெளியில் போகிறது அப்படின்னு யோசிச்சுட்டும் இருக்க. இப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த பின்னாடி சீட்டில் இருந்து பயங்கர அலறல் சத்தமும் கேட்குது. அந்த வண்டியில் இருக்கிற எல்லாருமே என்னாச்சுன்னு பார்த்தா இப்போ பின்னாடி சீட்டில் உட்காந்துன்றது அந்த வயசு பொண்ணோட தலை இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஜன்னலுக்கு அப்படி வெளியில் அந்த பொண்ணு எட்டி பார்த்துருக்கான். இல்லை வெளியில் இருக்கிற ஏதோ ஒன்று அந்த பொண்ணோட தலையை பிடிச்சி வெளியில் வலிச்சதா இல்லையான்னு கூட தெரியல. அந்த பொண்ணும் பயங்கர வலி இல்லையா இல்லை பயத்தில் கத்துதான்னு தெரியல. ஆனால் அது கத்துறதே வந்து கொஞ்சம் பயங்கரமாக தான் இருக்குது. உடனே முன்னாடி இருக்கிற எல்லாருமே அந்த பொண்ணை என்னாச்சு அப்படின்னு உள்ளே வலிக்க ட்ரை பண்ணுறாங்க. அந்த பொண்ணு அப்படின்ற மாதிரி உள்ளே வருது. உள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுடைய முன்னாடி தலைமுடி இருக்குது பார்த்தீங்களா, கொத்தா பிடிச்சி அப்படியே சதையோட இழுத்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி கிட்டத்தட்ட இந்த சைஸுக்கு அந்த பொண்ணோட மண்டையில் முடியும் இல்லை, அந்த இடத்துல ரத்தமாக இருந்ததான். இவர் மட்டும் இல்லை, அந்த குரூப்பில் இருக்கிற எல்லாருமே பார்த்து பயங்கர அதிர்ச்சி ஆகுறாங்க. அந்த பொண்ணும் வழியில் பயங்கரமாக துடிக்க ஒரு சைடில் ரத்தமும் போயிட்டுருக்கு. இருக்கிற துணியை கிழிச்சு அந்த பொண்ணுடைய அந்த ரத்தத்தை அப்படியே கொஞ்சம் தடுக்கிற மாதிரி அதை வச்சு அழுத்தியும் விடுறாங்க. அந்த பொண்ணும் ஒரு சைடில் அழுதுட்டுருக்க, என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போதும் அந்த பொண்ணும் அழுதுகிட்டே சொல்லுது, இல்லை நீங்கள் ஆரம்பத்தில் சொன்ன இந்த ஒரு விஷயத்த எனக்கு நம்பிக்கை பெருசாக இல்லை. உண்மையிலே வெளியில் ஏதோ பொண்ணு தான் உட்காந்துருக்குன்னு நினச்சேன். ஏன்னா ஆரம்பத்தில் நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது யாரோ இந்த சைடில் நடந்து போகிறத வந்து நான் பார்த்தேன். ஆனால் இங்கே இருக்கிற எல்லாருமே உங்களை தான் பார்த்துட்டு இருந்தாங்க. சரி ஆள் தான் யாராச்சும் இருக்க போகிறாங்க, நீங்கள் ஏதோ சும்மா பொய் சொல்கிறீங்க அப்படின்னு நானும் நினச்சேன். இது மட்டும் இல்லாமல் எனக்கு ரொம்பவே வேர்த்தது. கொஞ்சம் ஜன்னல் திறந்தேன்னா நல்லா மூச்சு விட முடியும் அப்படின்றதுனால தான் ஜன்னலையும் திறந்தேன். ஜன்னல் திறந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் சொன்ன அந்த ஒரு விஷயம், வெளில ஒரு பொண்ணு இருக்குன்னு சொன்னீங்கல்ல, சரி லைட்டாக எட்டி பார்க்கலான்னு பார்த்தேன். அப்போது அங்கே உட்காந்துட்டு ஏதோ ஒன்று என் தலைமுடியை பிடிச்சும் இழுத்துது. அப்படி இழுக்கும்போது அதோட முகமும் என் முகமும் ஆல்மோஸ்ட் இவ்வளோ கிட்ட இருந்தது. அப்போ அந்த முகத்தை பார்க்கும்போது ஐயோ என்னால் சொல்லவே முடியல. அதோட தலை அந்த மண்டவோடலாம் நொறுங்கி அந்த சதெல்லாம் கிழிஞ்சி முகம் ஃபுல்லாக ரத்தம். அந்த ரத்தம் பார்த்தீங்கன்னா காஞ்சி போய் அங்கங்கே வெள்ளை வெள்ளையாக இருந்ததுன்னா எப்படி இருக்கும். இது மட்டும் இல்லாமல் அந்த தலைமுடி ஃபுல்லாக ரத்தம் படித்து அந்த ரத்தத்தோட காஞ்சி போய் அந்த தலைமுடி கொஞ்சம் திக்னஸாக இருக்கும் பார்த்தீங்களா, சடை பிடிச்ச மாதிரி. அந்த மாதிரி உருவம் தான் வெளியிலையும் உட்காந்துட்டு இருந்தது. அதுதான் என் தலைமுடியும் பிடிச்சி இழுத்தது. அதனால தான் இப்படி கத்தனை அப்படின்னு சொல்லும்போது இப்போ வண்டியில் இருக்கிற எல்லாருக்குமே இன்னும் பயங்கரமாக வேர்க்க ஆரம்பிக்குது.
இப்போ இந்த வண்டியில் இருக்கிற எல்லாருமே பயங்கர பயத்தில் இருக்கும்போது வெளியில் இருக்கிற அந்த உருவம் அந்த வண்டியை தட்டவும் ஆரம்பிக்குது. அதாவது தட்டிட்டு அந்த வண்டியை சுத்தினா எப்படி இருக்கும், பின் டயர்ல இருந்து அப்படியே இப்படி பின்னாடி வந்து இப்படியே சைடில் அப்படியே தட்டிக்கிட்டே வருது. தட்டிட்டு வந்து அப்படியே முன்னாடி அந்த சத்தமும் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னாடியே வருது. முன்னாடி ஆபியஸாக அந்த விண்ட்ஷீல்டும் இருக்கும். அது வழியாக வெளியில் ரோடு ரொம்பவே கிளியராக தெரியும் பார்த்தீங்களா. அப்போது தட்டிக்கிட்டே அந்த உருவம் அந்த வண்டியோட முன்னாடி வந்து நிற்கும்போது இப்போ இந்த வண்டியில் இருக்கிற எல்லாருமே, கலையாக இருக்கட்டும் அவங்க மனைவியாக இருக்கட்டும், எல்லாருமே அந்த ஒரு விஷயத்தை பார்த்து பயங்கரமாக கதறாங்க. ஏன்னா இப்போ இந்த பொண்ணு சொன்ன இந்த ஒரு விஷயத்தை வச்சு பார்க்கும்போது ஓரளவுக்கு அந்த உருவம் எப்படி இருக்கும்னு அந்த ஒரு தோற்றத்தை இவங்களும் கற்பனை பண்ணி பார்த்துருப்பாங்க. ஆனால் இந்த இடத்துல அவங்க கற்பனை பண்ண அந்த ஒரு விஷயத்தை விட ரொம்பவே மோசமாக அந்த உருவத்தை நேரில் பார்க்கும்போது இருந்ததா கலை இவரும் பயத்தோட அந்த ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. இந்த வண்டியில் இருக்கிற எல்லாருமே பயத்தில் அலறவும் ஆரம்பிக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் தாய்மாமா இவர் இதுக்கு முன்னாடி அந்த உருவத்தை பார்த்துருக்காரு. ஆனால் தூரத்தில் இருந்து தான் பார்த்துருக்காரு. இவ்வளோ க்ளோஸில் அவரும் பார்த்ததில்ல. அவருக்கும் கொஞ்சம் உடம்பெல்லாம் நடுங்கவும் ஆரம்பிக்குது. இப்போ இந்த வண்டியில் இருக்கிறவங்க யோசிக்கிற விஷயம், இந்த இடத்த விட்டு நாம் உயிரோட போவோமா இல்லையா அப்படின்ற மாதிரி. அதுக்கேற்ற மாதிரி அந்த உருவமும் அப்படி அந்த வண்டியை தட்டிட்டு அந்த வண்டியை சுற்றிட்டும் இருக்க மாமா இவரும் அவசர அவசரமாக அவங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே ஃபோன் பண்ணியும் பேசுகிறாங்க. இப்படி ஃபோன் பண்ணி பேசிட்டு இருக்கிற இந்த ஒரு சமயம் பார்த்தீங்கன்னா திடீர்னு இவங்க வண்டியை ஏதோ ஒன்று ஓவர்டேக் பண்ணி முன்னாடியே வந்து நிற்குது. என்னன்னு பார்த்தா ஒரு டிராக்டர் வண்டியை வந்து நிற்குது. அந்த டிராக்டரில் ஒரு மாந்திரிகரா இல்லை பூசாரியான்னு தெரில, பார்க்கறதுக்கு அந்த மாதிரி தான் இருக்காரு. கிட்டத்தட்ட அந்த டிராக்டரில் 4 பேர் வந்துட்டு இருக்காங்க. வண்டியை டிரைவ் பண்ணுற ஒருத்தர், அந்த பூசாரி ஒருத்தர், இன்னும் 2 பேர் உதவிக்கு வந்திருக்காங்க. இதில் டிரைவர் அப்படியே வண்டியில் இருக்க அங்கே வந்தது பூசாரியா இல்லை மாந்திரிகரா அப்படின்னு கலை இவருக்கும் கிளியராக தெரியல. இப்போதைக்கு பூசாரி அப்படின்னு வச்சுக்கலாம். பூசாரியா அவரும் அந்த டிராக்டர்ல இருந்து இறங்குறாரு. இறங்கி அவர்கிட்ட இருக்கிற திருநீர்லாம் அப்படி இந்த வண்டி ஃபுல்லாக, அதாவது இவங்க வேனில் தானே வந்தாங்க, அந்த வேன் மேலேயும் தூவி விடுறாங்க, அந்த வேனை சுற்றியும் தூவியும் விடுறாங்க. இது மட்டும் இல்லாமல் அந்த பூசாரி வண்டிக்குள்ளே ஏறி அந்த திருநீரை இந்த வண்டி உள்ள இருக்கிற எல்லா பக்கத்திலும் தெளிக்கவும் ஆரம்பிக்கிறாரு. அப்படி தெளிக்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் இருக்கிற எல்லாருக்குமே அவங்க காது கிட்ட ஏதோ ஒன்று வந்து பயங்கரமாக அழுதா எப்படி இருக்கும் அந்த மாதிரி மரண ஓலத்தோட அந்த அழற சத்தமும் இந்த வண்டியில் இருக்கிற எல்லாருக்குமே, ஈவன் கலை அவங்க மனைவிக்கும் இந்த ஒரு சத்தம் நல்லாவே கேட்டிருக்கு. அப்போ அந்த பூசாரி அந்த வண்டியோட டிரைவர் கிட்ட ஒரு வார்த்தையும் கேட்குறாரு, உனக்கு வேற வண்டி கிடைக்கலையா, இந்த வண்டியை நீ தெரிஞ்சு எடுத்துகிட்டு வந்தியா இல்லை தெரியாமல் எடுத்துகிட்டு வந்தியா அப்படின்னு கேட்க. ஆனால் அந்த டிரைவர் கிட்ட அந்த நேரத்தில் வார்த்தை எதுவுமே வரல. அப்படியே முடிச்சுக்கிட்டே இருக்காரு. ஐயோ இவருக்கு உண்மை தெரிஞ்சிருச்சா இல்லையா அப்படின்ற மாதிரி. இப்படி பூசாரி இந்த வண்டிக்கு சில பாதுகாப்பு விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கிற இந்த ஒரு கேப்ல அந்த டிராக்டர்ல இன்னும் 2 பேர் இருக்காங்களா, அவங்க அவசர அவசரமா இறங்கி டிராக்டர்ல இருந்து ஒரு கயிறு எடுத்து டிராக்டருக்கும் இந்த வேனுக்கும் சேர்த்து கட்டுற மாதிரி நல்லா டைட்டா கட்டி விட்டுறாங்க. கட்டினதுக்கு அப்புறம் அந்த 2 பேரும் டிராக்டர்ல ஏறிக்கிறாங்க. இப்ப அந்த டிராக்டர் ஓட்டிட்டு இருக்கிற அந்த ஒரு அண்ணன் அந்த டிராக்டரை அப்படியே பொறுமையா மூவ் பண்ணும்போது இந்த வேனும் இந்த இடத்த விட்டும் நகருது. அதாவது அந்த டிராக்டரை வச்சு தான் இந்த வேனை டோ பண்ணி இந்த இடத்த விட்டும் ஒரு பாதுகாப்பான இடத்துக்கும் கொண்டுட்டு போறாங்க. இந்த கேப்பில் இந்த வேன்குள்ள சம்பவம் நடந்துட்டு இருக்கு. கலை இவரும் கேட்குறாரு, யோ என்ன இவர் ஏதோ கேட்குறாரு, நீ என்ன திருன்னு முழிக்கிற, என்ன சமாச்சாரம் என்னன்னு சொல்லு அப்படின்னு கேட்க, மாமாவாக இருக்கட்டும் கலையோட அப்பாவாக இருக்கட்டும் இவங்க 2 பேருமே அந்த டிரைவரை அடிக்கிற அளவுக்கும் போயிட்டாங்க. ஏன்னா அவருக்கு இந்த ஒரு விஷயத்தை பற்றி எதுவுமே தெரியாமல் இருந்தால் பாவம்பா அவனுக்கே ஒன்றுமே தெரியாது அப்படின்னு ஃப்ரீயாக விட்டுடலாம். ஆனால் பூசாரி இவரும் நீ தெரிஞ்சுதான் இந்த வண்டி எடுத்துகிட்டு வந்தியா இல்லை வேணும்னு எடுத்துகிட்டு வந்தியா அப்படின்னு கேட்கும்போது ஏதாச்சும் ஒரு ஆன்சர் தெரியும் தெரியாதுன்னு சொல்லணும்ல. ஆனால் இந்த இடத்துல சம்மந்தமே இல்லாமல் பயத்தோட அமைதியாக இருந்தால் கோவம் வருமா வராதா? இந்த இடத்துல கலை அவங்க அப்பா கோவத்தோட உச்சிக்கே போறாரு. ஒரு கடுப்புல டிரைவர் அண்ணா அவரை பலார் நடிச்சு, டேய் ஒழுங்கா பூசாரி அவர் கேட்கறதுக்கு பதில் சொல்லு, உனக்கு இந்த ஒரு விஷயம் தெரியுமா, தெரிஞ்சதுன்னா அது என்ன பிரச்சனைன்னு ஒழுங்கா சொல்லுன்னு அவரும் கோவத்துல அடிச்சதுக்கு அப்புறம் டிரைவர் அண்ணா அவரும் கொஞ்சம் பயப்படுறாரு. இப்படியே விட்டா கண்டிப்பா நம்மளை அடிச்சு போட்டு தள்ளுறாங்க, உண்மையை நம்ம சொல்லிடலாம் அப்படின்னு அவரும் உண்மையை சொல்ல வர்றாரு. ஆக்சுவலாக இப்போ நான் சொல்ல போகிற விஷயமே உங்களுக்கு ஒரு பேரதிர்ச்சியாக தான் இருக்கும். இப்போ இவங்க வந்துட்டு இருக்காங்கல்ல வேன் அப்படின்னு ஒரு வேனில் வந்துட்டு இருக்காங்களே, அந்த வேன் இதுக்கு முன்னாடி ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டலில் ஆம்புலன்ஸாக பயன்படுத்தி வந்திருக்காங்க. அண்ட் எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்டாக ஆம்புலன்ஸாக இருந்த ஒரு வண்டி மக்கள் பயன்பாட்டுக்கு வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் டவுட் அப்படின்னு தான் சொல்லுவேன். இது வரைக்கும் நான் எங்கேயுமே கேள்விப்படலை. ஆனால் இந்த இடத்துல ஆம்புலன்ஸாக இருந்த அந்த ஒரு வண்டி மக்கள் பயன்பாட்டுக்கு மாறினதுக்கு ஒரு காரணமும் இருக்குது. ஆக்சுவலாக அந்த ஒரு ஆம்புலன்ஸ் தமிழ்நாட்டில் ரொம்பவே ஃபேமஸான ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலோட ஆம்புலன்ஸாக தான் இருந்திருக்கு. அண்ட் தமிழ்நாட்டில் ஒரு சில இடத்துல ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா கால் பண்ண ஆம்புலன்ஸ்லாம் போகும்ல, அதே மாதிரி அந்த ஆம்புலன்ஸும் போயிருக்கு. ஆனால்
ஆனால் இது வரைக்கும் அந்த பர்டிகுலர் ஆம்புலன்ஸில் அடிபட்டு ஏற்றிட்டு வந்த நிறைய பேர் இறந்தும் போயிருக்காங்க. அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிற மற்ற ஆம்புலன்ஸ் அண்டு தமிழ்நாட்டில் இருக்கிற மற்ற ஆம்புலன்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணும்போதும் அந்த பர்டிகுலர் ஒரு ஆம்புலன்ஸில் அடிபட்ட வரவங்களோட மரணத்தோட எண்ணிக்கை ரொம்பவே அதிகமாகவும் இருந்துட்டு இருக்கு. இதோட பின்னணி என்னன்னு கூட அந்த ஹாஸ்பிட்டலுக்கும் தெரியல, அந்த டிரைவருக்கும் சுத்தமாக தெரியல. ஆனால் இந்த ஒரு விஷயத்த கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர்ஸ்லாம் சேர்ந்து ஒரு விஷயமும் ட்ரை பண்ணுறாங்க. அது என்னன்னா, ஒரு இடத்துல ஆக்சிடென்ட் ஆன ஒருத்தவங்களை வந்து இந்த பர்டிகுலர் வேனில் நம்ம கூட்டிகிட்டு வரலாம், ஆனால் கூட்டிகிட்டு வந்து பாதி வழியில் வேற ஒரு வண்டியில் மாற்றிடலாம் அப்படின்னு இவங்களும் பிளான் பண்ணுறாங்க. அதுக்கேற்ற மாதிரி நல்லா அடிபட்டு சொல்லப்போனால் உயிருக்கு போராடிட்டு இருக்கிற ஒரு பெண், அவங்கள இந்த பர்டிகுலர் ஆம்புலன்ஸில் கொண்டுட்டு வராங்க. கொண்டுட்டு வந்த பாதி வழியில் பார்த்தீங்கன்னா வேற ஆம்புலன்ஸுக்கு வாண்டடாக மாற்றிடுறாங்க. இந்த ஆம்புலன்ஸோட டிரைவருக்கும் நல்லாவே தெரியும் இவங்க பிழைக்கிறது ரொம்பவே கஷ்டம் அப்படின்னு. இப்போ இந்த வண்டியில் இவங்க இறந்து போனாங்கன்னா இந்த வண்டிக்கு இன்னும் கெட்ட பேர் வந்துடும் அப்படின்னு வேற வண்டியில் மாற்றி விட்டுருக்காங்க. அப்படி வேற ஆம்புலன்ஸில் மாற்றி விட்ட அந்த ஆம்புலன்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கும் போய் சேர்ந்துருது. ஆனால் எதிர்பாராத விதமாக இறந்து போயிடுவாங்க அப்படின்னு நினச்சவங்க பொழைச்சிக்கிட்டாங்க. இந்த ஒரு விஷயம் டிரைவர்ஸ் இவங்களாலே நம்ப முடியல. ஆனால் அதுக்கு அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா ஒருத்தவருக்கு ஆக்சிடென்ட் ஆகி கால் கட்டாயிருச்சு. அவரை இந்த பர்டிகுலர் ஆம்புலன்ஸில் தான் கூப்பிட்டு வராங்க. கால் தானே கட்டாயிருக்கு, சரியாரும் அப்படின்னு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்தா அதிகப்படியான ரத்தப்போக்குனால கால் கட்டான அந்த நபர் அந்த ஆம்புலன்ஸ்லேயே இறந்தும் போயிட்டு இருக்காரு. இதனாலே அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிற ஆம்புலன்ஸ் மேனேஜ்மெண்ட் இவங்க என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா, இந்த ஆம்புலன்ஸ் மட்டும் வேணாம், இந்த ஆம்புலன்ஸில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, ஒன்று இதை ஸ்கிராப்புக்கு போட்டுருங்க, இல்லைனா இதை மாற்றி விற்று விட்டுருங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அந்த வண்டியை அந்த ஆம்புலன்ஸ் செட்டப்லேருந்து அப்படியே கலைச்சி அது சாதாரண ஒரு டிராவல்ஸ் வண்டி மாதிரியும் மாற்றுறாங்க. அப்படி மாற்றின அந்த ஒரு வேனை தான் திருவண்ணாமலையில் இருக்கிற ஒரு டிராவல்ஸ் கம்பெனியும் அந்த ஒரு வண்டியை கொஞ்சம் கம்மி விலைக்கே வாங்கியிருக்காங்க. அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அதில் பிரச்சனை இருந்திருக்கு அப்படின்னு. பட் ஆக்சிடென்ட் ஆகி வந்தவங்களுக்கு தானே அந்த பிரச்சனை, நம்ம சாதாரண மனுஷங்க தானே ஏற்றிட்டு போகணும் அப்படின்னு மொதல் தடவையா, அதாவது அந்த வண்டி ஆம்புலன்ஸ்ல இருந்து நார்மல் வண்டிக்கு மாறின மொதல் சவாரி மொதல் குடும்பமா கலை இவங்க குடும்பத்தை தான் அந்த வண்டியும் கூட்டிட்டு போயிருக்கு. அதனால தான் இவங்க திருவண்ணாமலையிலேருந்து கிளம்பும் போது இவங்க முடிய பிடிச்சி இழுக்கிறதா இருக்கட்டும், அடிக்கிறதா இருக்கட்டும், அந்த மாதிரி சேஷ்டைகள்லாம் நடந்து இருக்க. ஆனால் அந்த நைட் டைமில் பூசாரி அந்த திருநீர்லாம் தெளிச்சிருப்பார்ல, தெளிக்கும் போது அங்கே இருக்கிற இது ஒன்று எல்லார் காது பக்கத்திலும் போயிட்டு அடல் சத்தத்தை கொடுத்துருக்கோம்ல, அந்த எல்லா விஷயமும் அந்த வண்டியில் சிகிச்சைக்காக வந்து இறந்து போன மனுஷங்களுடைய ஆன்மா தான் அப்படின்னு. ஸோ இப்படிப்பட்ட விஷயத்த சொல்லும்போது அந்த டிரைவரை சும்மா விடுவாங்களா? ஏன்னா அவருக்கு இந்த ஒரு விஷயம் சுத்தமாக தெரியாமல் இருந்தால் பாவம் இவரை சேர்த்து ஏமாத்திட்டு இருக்காங்க, இவரோட உயிரும் இப்போ ஊசலாடிட்டு இருக்கு அப்படின்னு நினச்சிக்கலாம். பட் அவருக்கு தெரிஞ்சும் அதுவும் புதுசாக கல்யாணம் ஆன ஒரு ஜோடியை கூப்பிட்டு வரும்போது அவங்களுக்கு அந்த காத்து கருப்பு அண்டு இந்த கந்திருஷ்டி அப்படின்ற மாதிரி நிறைய கெட்டதுகள்லாம் அவங்க பின்னாடியும் சுற்றிட்டு இருக்கும். அப்படிப்பட்ட அந்த குடும்பத்தை இப்போ இந்த வண்டியில் கூப்பிட்டு வந்தால் என்ன ஆகும்? இன்னும் என்னென்னவோ இவங்க குடும்பத்துலையும் இருக்குது. ஆனால் அதை எல்லாத்தையுமே சொல்கிறதுக்கு இந்த ஒரு வீடியோ பத்தாது. கண்டிப்பாக அது எல்லாத்தையுமே பார்ட் 2 தான் சொல்ல வேண்டியிருக்கு. ஏன்னா இதுக்கப்புறம் தான் இந்த ஆம்புலன்ஸ் வண்டியில் இருந்த விஷயமும் இவங்க சுற்றி இருந்த ஒரு சில கெட்ட ஆன்மாக்களும் கலை இவங்க குடும்பத்தை போட்டு வாட்டி எடுக்கவும் ஆரம்பிக்க போகுது. ஸோ அது எல்லாத்தையுமே கூடிய விரைவில் செகண்ட் பார்ட்டாக உங்ககிட்ட சீக்கிரம் கொண்டு வந்துடுறேன். இப்போதைக்கு கலை இவரோட லைஃப்பில் நடந்த இந்த சம்பவத்தை கேட்கும்போதும் உங்களோட தாட் என்ன? மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள்.